வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவுமே வரல அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் கொஞ்சம் லிட்டில் பிஸியில் இருந்தேன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நிறையா பேர் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்துலாம் நிறையா பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 பெரிய நன்றிகள். இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு சேனலோட வியூவர்ஸ் கேட்ட ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் இதுக்கான டைம் கிடச்சிச்சு. இன்றைக்கி சூப்பராக நான், பராட்டா, சப்பாத்தி, அப்புறம் புல்கா இதோடலாம் சேர்த்து சாப்பிட்ற ஒரு சைடிஷ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதை சைடிஷ்னு சொல்லலாம், மெயின் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். சூப்பராகவும் எம்மி ரெசிப்பியாக ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். மறந்துடாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்த புது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய பெரிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே நான் அந்த சுடுதண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் சாப்பிட்டதில் கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு. சுடுதண்ணி குடித்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நான் போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கெட்டி தயிராக, இது வீட்டு தயிர், ஸோ கெட்டி தயிராக 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கம்மியாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம கிரேவிலையும் சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தயிரோட டெக்ஸ்சர்லாம் போய் உள்ளே ஏறி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சிக்கன். நான் இன்றைக்கி ஹட்சன் பட்டர் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பட்டர் வந்து 100 கிராம் பட்டரை 4ஆக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவேன். அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு தவா வச்சு 100 கிராம் பட்டரை அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி உருக்கிக்கோங்க. பட்டர் கரிஞ்சிடக்கூடாது, ஸ்லிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் எடுத்து அதில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆகி சாத்வா பண்ணிக்கோங்க. ரொம்ப பாயில்டாக ஆகணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக சாத்வா பண்ணாலே நல்லா உள்ள சிக்கன் ஜூஸ் எல்லாம் இறங்கி சூப்பராகிடும். ஏன்னா அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துடணும். அதுக்காண்டி தான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக எப்படி ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். சுற்றிலும் இந்த மாதிரி இருக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ சீக்கிரம் வெந்தும் இருக்கும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்களேன், க்ளோஸில் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் போய் அவ்வளோ காசெல்லாம் பண்ணி ஒரு 4-3 பீஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சிங்கன்னா நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம். அதே பாத்திரத்தில் நான் இன்னொரு பீஸ் பட்டரையும் போட்டிருக்கேன். இது வந்து கிரேவிக்கான மிக்ஸு. ஏன்னா இது எல்லாமே பட்டர் சிக்கன்றதுனால நம்ம ஃபுல்லாக ஆயில் சேர்க்காமல் வெறும் பட்டரில். இங்கே பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் 1 வெங்காயம், 1 தக்காளி, 4 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். கலரிங்காக மட்டும்தான். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியெல்லாம் பச்சை வாசனை போய் அந்த தோலெல்லாம் நல்லா மாறினோன்னே இதில் ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அது எல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பட்டரில் பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1 போட்டு கேப்சிகம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடியது, செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்ஸியில் அரைச்சதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவியை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கிரேவி நல்லா தெறிக்கும்.
பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. சூப்பர். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா வச்சுருங்க. இதில் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். ஏன்னா இது பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா வதக்கி இருந்தாலும் இது கொஞ்சம் கொதிச்சா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இதில் அந்த சாத்வா பண்ண சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா உப்புளிச்சு சூப்பராக வந்துச்சு. இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரையோட இலையை தூவி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 65 ருபீஸ் தான் நினைக்கிறேன். கடையில் எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்கும். சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி. இது செம்ம எம்மியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது செஞ்சிருச்சு, நான் இல்லாமல் இதை சாப்பிட முடியாதுல்ல. அப்போ வாங்க நானும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், சிக்கன் எவ்வளோ ஸ்மூத்தாக வெந்திருக்குன்னு. இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். வாங்க நான் செய்யணும். நான் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு, சர்க்கரை 1 டீஸ்பூன் போட்டு ஊற வச்சு எடுத்து அதில் மாவு பிசைஞ்சிருக்கேன். மைதா மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு 8 நான் எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் 2 மணி நேரம் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு 2 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு 8 பீஸ் கிடச்சிச்சு. அப்புறம் மாவை கொஞ்சம் தேய்ச்சி அதில் வழக்கம் போல் இந்த ஷேப்பில் பண்ணணும். சப்பாத்தி ஷேப்பில் பண்ணக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மாவை உருட்டிட்டு அதில் கொஞ்சம் மாவு மேலே தூவிக்கோங்க. இல்லைனா ஒட்டும், பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் போட்டிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த ஷேப்பில் தான் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த அளவுக்கு தடிமன் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துருக்கனால நல்ல பன் மாதிரி சூப்பராக வரும். இந்த அளவில் இருக்கணும். நான் அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பில் தவா வச்சுருக்கேன். தவா ஹீட்டாக இருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் பட்டர் உருக்கியிருக்கேன். அந்த பட்டரை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஏன்னா பட்டர் நான் தானே. ஸோ அதனால் நல்ல கல் ஹீட்டாக இருக்கணும். பாருங்கள், நல்ல ஹீட் தெரியுதா? ஆனால் நீங்கள் அந்த நானை போடும்போது ஹீட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரிஞ்சிடக்கூடாது. அதனால தான் இதை போட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு எடுங்க. ஏன்னா மூடி வச்சு எடுத்தால் மேலேயும் அப்படி நல்லா சூப்பராக டோஸ்ட் ஆகும். சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கல் ஹீட்டாக இருக்கணும். ஆனால் ஓகேவா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கல்லை ஹீட் பண்ணிடுங்க. அப்போ தான் கடையில் இருக்க மாதிரி நல்ல புஃப்னு உப்பிட்டு வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுல்ல? வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நார்மல் பட்டர் நான் தான். இதில் கார்லிக் பட்டர் நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நல்ல ஒரு 2 பெரிய பல் சைனா பூண்டு பல் எடுத்திருக்கேன், பெரிய பழுப்பு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இதை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கொஞ்சம் விரிக்கிறதுல எண்ணெய் மாவு தடவிட்டு அதில் மாவை வச்சு உருட்டி அது மேலே இந்த கார்லிக்கையும் கொத்தமல்லியையும் தூவிட்டு எடுத்தால் சூப்பரான கார்லிக் நான் ரெடி. இதை அப்படியே தோசைகள் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இது இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் செய்யும்போது, நான், சப்பாத்தி, ஃபுல்கா அதெல்லாம் செய்யும்போது தனியாக ஒரு தோசைக்கல் வச்சு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம தோசை சுடுற தோசைக்கல்லே போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தோசை வராது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஏதாவது தனியாக தவா வச்சுருந்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக செம்ம டேஸ்ட்டில் அன்னைக்கு அவ்வளோ எம்மியாக வீட்டிலே அதுவும் கொஞ்சம் செலவுலே சூப்பராக நான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பட்டர் சிக்கனும். நீங்களும் மறந்துடாமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஏன் கூட ஒதுக்கின நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். மேலும் சூப்பரான எம்மி ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். உங்களுக்காக எப்பயும் நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். சேஃபாக இருங்க, சேஃபாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. God bless you to all.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அதில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் சூப்பரான எம்மி ரெசிபிஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.